வருவார், போயிடுவார். நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். வருவாங்க அமைச்சர், வந்தோடனே கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னார் எங்கள் சுரேஷ். இல்லை இல்லை அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். வந்தோடனே எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிற சகோதரத்தை வாங்கிட்டு இப்போ அள்ளி வழங்கிட்டார். லிஸ்ட்டை ரெடி பண்ணுறீங்க. ஏன்னா இந்த 200 பேர் கொடுக்குறதோட இந்த சீட்டு கிடைக்காதவங்களாம் சீட்டு சேர்த்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அது பெரிய விஷயம். அது பெரிய நோட்டீஸ் பாயிண்ட். இந்த காலேஜு, இந்த ஸ்கூலு, அது அது வேணா வேலை ஏமா வேலைக்கு போகிறது சிக்கலாகி போகும். ஆனால் இதோட அந்த ஒரு ரெக்கமெண்டில் கொஞ்சம் சில ஏன்னா பள்ளி கல்லூரி சேர்க்கறதுக்காக எவ்வளோ அவஸ்தைப்படுறோன்றது நம்ம நடத்துகிறவர்கள் நமக்கு எல்லாரும் தெரியும். முக்கியமாக பத்திரிகையாளர் பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது தெரியும். அதை கொஞ்சம் ஆவணம் செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் அதே மாதிரி கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேங்க கஜேந்திர பாபு, சகோதரி பிரியா, மேயர் அவர்கள், அண்ணன், சகோதரி நித்யா, தலைவர், செயலாளர், பொருளாளர், பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கிற பெற்றோர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒரு ஒரு அம்சமான விழா. பத்திரிகையாளர் மன்றம் எது வந்துச்சு கூடணும் போகணும் அப்படின்னு இல்லாமல் சமீப காலமாக இந்த குழு தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து நான் ரொம்ப பாராட்டுறது இந்த கேண்டீன். அண்ணன் மேலே ஒரு கேண்டீன் ஆரம்பிச்சிருக்காங்க, அற்புதமான கேண்டீன், ஏசியோட. அது உண்மையிலே நல்ல ஒரு பாராட்டத்தகுந்த ஒரு செயலாக அவங்க செஞ்சுருக்காங்க. அது ஏன்னா நாம் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் ஒரு 12 பேர் செஞ்சோம். அந்த 12 பேரில் நானும் ஒரு ஆள். ஆனால் தேர்ந்தெடுத்த பிறகு நான் எட்டியே பார்க்கல. ஏன் காரணம்னா எங்கள் வேலை எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்ருக்காங்க. நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது கூடாமல் ரொம்ப நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம் வேறு. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு உதவியாக பாஸ் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விருது இனி எதிர்காலத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு. 200 பிள்ளைகளுக்கு, அது 300 இருந்தாலும் பரவாயில்ல, 300 பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு உதவி செய்யுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கல்விக்காக தானே முதல்ல ஒரு யாருமே இல்லாத இடத்துக்கு ஒரு 5000 பேருக்கு இது கொடுக்க முடியும், 500 பேருக்கு அரிசிலாம் கொடுக்க முடியுங்கண்ணே. அது பாதி பேருக்கு போயே சேரலண்ணே. அதை பூரா இடம் போட்டு வச்சுட்டாங்க. இது அழிச்சிடணும். அதன் காரணமாக தான் இப்போ புதுக்குழு ஆரோக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆரோக்கியமாக பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் நக்கீரன் துணை நிற்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஏசி வேணுங்க. இங்கே முதல்ல ஏசி போட்டால் வெளியே வசதி இருக்கு, வசதியாக ஏசி போட்டோம், எல்லா ரூமும் போட்ட முடியாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அங்கே ஏற்பாடு பண்ணுறாரு. நான் சொல்ல பண்ணிட்டாங்க. ஆக நல்லதொரு தருணம். பிள்ளைகள் நான் பொதுவாகவே படிப்புங்கிறதுக்குள்ளே நான் போகிறதில்லை. ஆனால் படிப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதில் தெளிவாக இருக்கேன். ஆனால் படின்னு சொல்லி எல்லாரும் எங்கள் கஜேந்திரபாவும் படின்னு சொல்ல மாட்டார். அவர் யார் மாதிரி வரணும் பாரு. எங்கள் அண்ணனும் படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் படிக்கிறவங்களுக்கு ஊக்கம், அது மாத்திரம் உண்மை. ஆக படிப்பை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் அக்கா இருக்காங்க, வித்யாக்கா. அது படிப்பை தான் சொன்னீங்க. படி சொல்கிறதுக்கு அவங்க மற்றபடிக்கு நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும். இந்த கோரிக்கை மாத்திரம் எங்கள் அமைச்சர் கொஞ்சம் நான் முதல்ல உங்களை அந்த ரூமில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இதை கூப்பிட்டு வந்தாங்க. அடிக்க போகிறாருங்க. ஏன்னா வேகமாக வராது. முதல்ல மேடை கொடுப்போம், அங்கே வச்சு கொடுத்தா ஃப்ரீயாக படிப்பாங்க. ஃப்ரீயாகவும் கொடுப்பாரு. அதனால் சொல்லித்தர. ஆக இந்த கோரிக்கையை நீங்கள் அவர் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது சிஎம்டி அந்த கோரிக்கையுடைய முன்னாடியே சிஎம்டி கொடுத்துருக்காங்க. இது அவசியம் நீங்கள் ஆனால் ஒரு பெரிய
அமைச்சர் பேசும்போது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தாரு. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இடத்துல சொன்னேன், ஏன்னா நம்மள தான் சொல்லுவேன், 2 இடத்துல ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்க. அடுத்த ஆண்டு இது போல விழா எடுக்கும்போது அடுத்த ஆண்டு ஜூனு அப்போ தேர்தல் முடிஞ்சு அடுத்த ஆண்டு நாமளே, அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது எங்களுக்கும். அதே மாதிரி 2 இடத்துல சொல்லிட்டீங்க. அதனால் அடுத்த ஆண்டு நீங்களே வந்து நீங்களே எல்லாத்தையும் செய்யணும், இதை விட கவர்மெண்ட் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எல்லா சார்பாகவும் நன்றி, வணக்கம்.